இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன், அத்தியாயம் 107. மறைக்கப்பட்ட ரகசியம். ஆன்மீக ஆத்மசக்தி. வினையின் குழப்பம். அரண்மனையில் ஒருவிதமான பதற்றம் தொற்றிக் கொண்டிருந்தது. வினையின் மனம் அலைபாய்ந்தது. இன்று ஒன்றும் புரியவில்லையே, என்ன இது? அந்த மூத்த முதியவர் ஏன் திடீரென்று ராணியை அழைத்து வர கூறுகிறார்? அப்படி என்ன விசேஷம் அந்த ஆன்மீக ஆத்மசக்தி என்ற நுட்பத்தில்? அதை பற்றி அவள் இதுவரை மூச்சு கூட விட்டதில்லையே. வினையின் கால்கள் தரையில் படாமல் அங்கும் இங்கும் நடந்தன. முதியவரின் முகத்தில் தெரிந்த அந்த பதற்றம் வினையை இன்னும் அச்சப்படுத்தியது. அவர் இவ்வளவு தூரம் நிலைகுலைய காரணம் என்னவாக இருக்கும்? ராணியும் எதையும் கூறமாட்டேன் என்கிறாள், இவரும் வாய் திறக்க மறுக்கிறார். நான் யாரிடம் போய் இதன் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வது என்று தனக்குள்ளேயே விவாதித்துக் கொண்டான். சரி, முதலில் ராணியை கண்டுபிடிப்போம் என்று எண்ணிய வினை அவள் சென்ற திசையை நோக்கி மின்னல் வேகத்தில் புறப்பட்டார். ஆனால் வினை அங்கே வருவதற்கு முன்பே ராணி சில முக்கியமான உண்மைகளை தெரிந்து கொண்டிருந்தாள். அந்த பழமையான வரைபடம் அவளது கைகளுள் நடுங்கிக் கொண்டிருந்தது. வெளிவான் நட்சத்திர நகரம், அதை பற்றிய தகவல்கள் அவளுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிந்திருந்தது. அந்த வரைபடத்தில் ஒரு மனிதனின் முகம் வரையப்பட்டிருந்தது. அதை பார்த்த ராணிக்கு உடல் ஒரு கணம் சிலிர்த்தது. யார் இவன்? இவனுடைய முகம் எனக்கு நன்கு பரிச்சயமான ஒன்றாக இருக்கிறதே. ஆனால் என் மனம் இதை ஏன் ஏற்க மறுக்கிறது என்று எண்ணினாள். அது அவளுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரின் முகம் போல தோன்றியது. எங்கு சந்தித்தோம்? எப்போது பார்த்தோம்? அவளது ஞாபகங்கள் மங்கலாக வந்து வந்து சென்றன. அதே சமயம் மற்றொரு அறையில் அந்த மூத்த முதியவர் ஆழ்ந்த சோகத்தில் அமர்ந்திருந்தார். ஆன்மீக ஆத்மசக்தி, இந்த ஒரு வார்த்தை அவரது பழைய ரணங்களை கிளறியது. இந்த செய்தியை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? கடந்த முறை இதே பெயரை நான் கேள்விப்பட்டபோதுதான் என் ஆருயிர் இளைய மகனை நான் இழந்தேன். அவன் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு காரணமே அந்த பாழாய்ப்போன ஆத்மசக்திதானே என்று அவர் கண்கள் கலங்கின. மீண்டும் அதே பெயர் தன் காதுகளில் விழுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த முறை யாருக்கு என்ன ஆபத்து வரப்போகிறதோ? ராணிக்கு இதை பற்றி எப்படி தெரிந்தது? அவள் ஏன் இதை அவனிடம் கேட்டாள் என பல கேள்விகள் அவரை துளைத்தன. அப்போது அவர் அருகில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த ஆதித்யாவை பார்த்தார். அவன் மயக்க நிலையில் அசைவற்று படுத்திருந்தான். அவனை பார்த்ததும் முதியவருக்கு ஒரு நிமிடம் இதயம் நின்று துடித்தது. இவன் என் மகனாக இருப்பானோ என்று எண்ணி தவித்தார். ஆனால் அடுத்த நொடியே, இல்லை இல்லை, என் மகன் உயிருடன் இருந்திருந்தால் அவனுக்கு இப்போது 40 வயதுக்கு மேல் இருக்குமே. இவன் 20 வயது வாலிபன், இவனாக இருக்க வாய்ப்பில்லை என்று பெருமூச்சு விட்டபடி தன் மகனின் நினைவுகளில் மூழ்கினார். அந்த முதியவருக்கு 3 பிள்ளைகள். அதில் 3வது மகனைத்தான் அவர் மிக சிறிய வயதிலேயே இழந்திருந்தார். அந்த சிறுவனுக்கு ஆன்மீக ஆத்மசக்தியின் மீது அலாதியான ஈடுபாடு இருந்தது. அவன் சில அரிய வகை ஆத்மசக்தி பொருட்களை பயன்படுத்த தொடங்கிய நேரம் அது. இந்த ரகசியத்தை அறிந்த இருள் நகரத்தின் அரசன் அந்த சிறுவனிடம் இருந்த அரிய சக்தியை கைப்பற்ற துடித்தான். அவனை வேட்டையாடு தொடங்கினான். அந்த தீவிரமான போரில்தான் அவன் காணாமல் போனான். அவன் இறந்துவிட்டதாகவே தகவல்கள் வந்தன. அன்று முதல் இருள் நகரத்தை எதிர்க்கும் ஒரே வலிமைமிக்க ராஜ்யமாக வெளிவான் ராஜ்யம் திகழ்ந்தது. அந்த பனி பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது. இருள் நகரத்தை எதிர்ப்பவர்கள் ஒருபுறம், அவர்களுக்கு ஆதரவு இருப்பவர்கள் மறுபுறம் என உலகம் இரண்டாக பிரிந்த அந்த பிளவு போரை நினைத்து பார்த்து முதியவர் பெருமூச்சு விட்டார். தன் முன்னே படுத்திருந்த ஆதித்யா மற்றும் சுமித்ரை இருவரையும் பார்த்தவர், இந்த விஷத்திலிருந்து மருத்துவர் மற்றும் தனது பேரத்தி சுமித்ரை இவர்கள் இருவரும் எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டார். அங்கே ராணி யாருக்கும் தெரியாமல் அரசர் ராஜசிம்மனின் அந்த இரகசிய பெட்டக அறைக்குள் நுழைந்தாள். அது மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி. அவள் ஒரு அடியை எடுத்து வைத்து உள்ளே செல்ல முற்பட்டபோது திடீரென்று அவள் தோள்பட்டையில் ஒரு கை பலமாக வந்து விழுந்தது. பயத்திலும் பதற்றத்திலும் ராணி அலறியபடி திரும்பி பார்த்தாள். அங்கே நின்றது வினை. ராணி, என்ன காரியம் செய்கிறாய்? உன்னை எங்கெல்லாம் தேடுவது? உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இந்த அறைக்குள் நீ நுழைவதை பார்த்தால் உனக்கு மரண தண்டனை உறுதி. இது ராஜசிம்மனின் இரகசிய பெட்டகாரை. இதில் மன்னருக்கே உரிய மிக முக்கியமான பொருட்கள் இருக்கும். இங்கிருந்து உடனே வெளியே வா என்று பதறினார் வினை. ராணி கலங்கவில்லை. வினை, எனக்கு தெரியும். நான் தேடி வந்த பொருள் இத்தகைய பாதுகாக்கப்பட்ட இடத்தில்தான் இருக்கும். அந்த பொருள் இப்போது எனக்கு உயிர்காக்கும் மருந்தாக தேவைப்படுகிறது.
நான் உள்ளே சென்றே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். அதற்கு அவசியமே இல்லை ராணி. உன்னை மூத்த முதியவர் உடனே அழைத்து வரச் சொன்னார். வா என்னுடன் என்று அவளை கட்டாயப்படுத்தி கூறினான் வினய். ராணி ஆச்சரியப்பட்டாள். முதியவரா? அவர் ஏன் என்னை அழைக்கிறார்? வினய் மூச்சிரைக்கச் சொன்னார். நீ கேட்டாயே அந்த உதவி, அதை அவரிடம் கேட்டு பெறலாம் என்று நான் அவரிடம் பேசிவிட்டேன். உனக்கு அது எதற்காக தேவை என்று அவரிடம் சொன்னால் அவர் கண்டிப்பாக தருவார் என்று நான் நினைக்கிறேன். ராணி பதறிப்போனாள். வினய், என்ன காரியம் செய்தாய்? அந்த பொருள் அவர்களிடம் இருக்கிறது என்று தெரிந்தால் அவர்கள் அதை எளிதாக கொடுத்து விடுவார்களா என்ன? ராணி, ஏன் இப்படி பேசுகிறாய்? அங்கே ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனை எப்படி காப்பாற்றுவது என்றுதான் அனைவரும் அரும்பாடுபடுகிறார்கள். நீ உதவி கேட்டால் அவர்கள் நிச்சயம் செய்வார்கள் என்றான் வினய். ராணிக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. ஆன்மீக ஆத்ம உலகத்தை பற்றி வெளியே யாரிடமும் சொல்லக்கூடாது என்று முன்பு ஆதித்யா அவளிடம் சத்தியம் வாங்கியிருந்தான். இப்போது இந்த ஆத்ம சக்தி பொருட்களை மன்னரிடம் கேட்டால் ஆதித்யாவுக்கு அந்த சக்தி இருப்பது அனைவருக்கும் தெரிந்துவிடுமே. வினய், இது ரகசியமாக செய்ய வேண்டிய காரியம். நீ எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தி விட்டாயே. இதனால் என்ன பாதிப்பு வரப்போகிறதோ என்று ராணி புலம்பினாள். அதெல்லாம் ஒன்றும் வராது. முதலில் அவன் உயிர் பிழைக்கட்டும். வா என்று வினய் அவளை இழுத்து கூறி அரைகுறையாக திறந்திருந்த பெட்டகக் கதவை அப்படியே விட்டுவிட்டு ராணி வெளியேறினாள். மூத்த முதியவர் அமர்ந்திருந்த இடத்திற்கு இருவரும் வந்தனர். அவர்கள் வருவதை பார்த்ததும் முதியவர் இருக்கையை விட்டு எழுந்தார். இங்கே பேச வேண்டாம். இது மிக முக்கியமான விஷயம். நாம் நேராக ராஜசபைக்கு செல்லலாம் என்றார். ராஜசபை என்ற வார்த்தையை கேட்டதும் வினயின் முகம் வெளிரி போனது. ராஜசபை என்பது குற்றங்களை விசாரித்து தண்டனை வழங்கும் இடமாயிற்றே. நாங்கள் செய்தது அவ்வளவு பெரிய குற்றமா? ஒரு சாதாரண ஆத்மசக்தியை பற்றி பேசியதற்காகவா இவ்வளவு பெரிய விசாரணை என்று அவன் பயந்து நடுங்கினான். அவனது முகத்தை பார்த்த முதியவர், பயப்படாதே வினய், உங்களிடம் தனிமையில் பேச வேண்டும். அங்கே ராஜன் ராஜசிம்மன் காத்து கொண்டிருக்கிறார், வாருங்கள் என்று அழைத்துச் சென்றார். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ராஜசிம்மன் ஆவேசமாக எழுந்து நின்றார். யார் அது? அந்த பெயரை சொன்னது யார்? யாருக்கு அதை பற்றி தெரியும் என்று இடி என முழங்கினார். முதியவர் அவரை அமைதிப்படுத்தினார். மகனே, சற்று பொறு, நாமே விசாரிப்போம். பின் ராணியை திரும்பி பார்த்தார். ராணி, நீதான் கூற வேண்டும். உனக்கு எப்படி அந்த ஆன்மீக ஆத்மசக்தியை பற்றி தெரியும்? இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து போன ஒரு சக்தி அல்லவா? இது ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த எங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். உனக்கு இது எப்படி தெரியும்? யார் உன்னிடம் சொன்னது என்று கேட்டார். ராணிக்குள்ளும் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த விண்வெளி நகரத்தில் இவர்களுக்கு மட்டும் இது எப்படி தெரியும்? இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. அவள் மன்னரை பார்த்து, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று முதலில் சொல்லுங்கள், பிறகு நான் சொல்கிறேன் என்றாள் துணிச்சலாக. ராஜசிம்மன் கோபத்தின் உச்சத்துக்குச் சென்றார். ராணி, என்னிடம் எதிர்கேள்வி கேட்கும் துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது? நீ என் நண்பனின் மாணவியாக இருந்தாலும் நீ இப்போது ஒரு அரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என் ஆணைக்கு நீ பணியவில்லை என்றால் உனக்கு என்ன தண்டனை தருவேன் என்று எனக்கே தெரியாது என்று எச்சரித்தார். உடனே வினய் குறுக்கிட்டு, மன்னிக்க வேண்டும் அரசே, அவள் அறியாமல் பேசிவிட்டாள். ராணி, தயவு செய்து உனக்கு தெரிந்ததை சொல்லிவிடு என்று அவள் கைகளை பிடித்து கெஞ்சினான். ராணி இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாள். உண்மையை சொன்னால் ஆதித்யாவின் ரகசியம் உடைந்துவிடும். சொல்லாவிட்டால் மரண தண்டனை கிடைக்கும். மெதுவாக தன் கைகளை உயர்த்தி, மன்னிக்க வேண்டும், நான் கூறப்போகும் விஷயம் நம்மை தவிர வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. இது எனக்கு தெரிந்த ஒருவரின் ரகசியம். என் ஆசிரியர் சூரிய சோழனிடம் கூட நான் இதை சொல்லவில்லை என்றாள். அங்கிருந்த மூவரின் கண்களும் ஆச்சரியத்தில் மின்னின. அப்படி என்ன ரகசியம் என்று அவர்கள் ஒருசேர கேட்டனர். நாம் பேசுவது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எவர் காதிலும் இது விழக்கூடாது என்றாள் ராணி. உடனே ராஜசிம்மன் தனது காலால் தரையை ஓங்கி மிதித்தார். மந்திரத்தால் ஆனது போல அவர்களை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான தங்க நிற கவசம் உருவானது. அது ஒரு ஒளிரும் பிம்பம் போல அவர்களை தனிமைப்படுத்தியது. வெளியே இருப்பவர்களுக்கு அவர்கள் பேசுவது எதுவும் கேட்காது. வினய் திகைத்து போய் நின்றான். ராணியிடம் அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது? எதை இவ்வளவு காலம் மூடி மறைத்து வைத்திருக்கிறாள் என்று அவன் கூர்ந்து கவனிக்க, ராணி ஆழமான ஒரு மூச்சை இழுத்துவிட்டு பேசத் தொடங்கினாள். இந்த உலகத்தில் யாரிடமும் இல்லாத ஒன்று, அனைவரிடம் இருந்து பறிக்கப்பட்ட பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட அந்த மகா சக்தி, பல 100 ஆண்டுகளாக யாரிடமும் தோன்றாத அந்த சக்தி அன்று ஒரு சாபத்தினால் பிணைக்கப்பட்டு விடுதலைக்காக நம் அனைவருக்குள்ளும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது.
ஆனால் அந்த சக்தியை தன் பிறப்பிலிருந்தே ஒருவன் தனித்துவமாக பெற்று வளர்ந்து வருகிறான். இந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று கூறுவதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. ராணி தன் குரலில் ஒருவித பெருமையோடும் மர்மத்தோடும் பேசினாள். அவள் பேச்சிலிருந்த அழுத்தம் வினையை அதிரச் செய்தது. ராணி, எதை பற்றி சொல்கிறாய்? இப்படி பொடி வைத்து பேசாமல் முழுமையாகச் சொல். நீ சொல்லச் சொல்ல எனக்கு மெய் சிலிர்க்கிறது. என்னதான் சொல்ல வருகிறாய்? கொஞ்சம் தெளிவாகத்தான் சொல்லேன் என்று படபடப்புடன் கேட்டான் வினை. ராணி மெல்ல திரும்பி அந்த மூத்த முதியவரின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். இவ்வளவு நேரம் எந்த சக்தியின் பெயரை கூறி நீங்கள் பயந்தீர்களோ, அந்த ஆன்மீக ஆத்மசக்தி, அது இவ்வுலகிலேயே அவன் ஒருவனிடம்தான் இருக்கிறது. அவன் வெறும் சக்தி கொண்டவன் மட்டுமல்ல, இதுவரை யாரும் கேள்விப்பட்டிராத ஆன்மீக ஆத்ம உலகிற்கே சொந்தக்காரன் என்று கூட சொல்லலாம். ராணியின் இந்த வார்த்தைகள் அந்த அறையில் ஒரு பெரும் நிசப்தத்தை ஏற்படுத்தியது. முதியவரும் ராஜசிம்மனும் ஒருவரையொருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். என்ன, சாபம் விடுபட்டு விட்டதா? சாபத்திலிருந்து விடுபடும் வலிமை அவனுக்கு வந்துவிட்டதா? ராஜசிம்மன் தன் நிலையை மறந்து உற்சாகத்தில் ராணியை பிடித்து உலுக்கினான். இது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம்! இது முன்னரே தெரிந்திருந்தால் என் மக்களை நான் காப்பாற்றியிருப்பேனே. அவன் எப்படி அதிலிருந்து வெளிப்பட்டான்? அவனது தந்தை யார்? தாய் யார்? எங்கு பிறந்தான்? என்ன செய்தான் என்று கேள்விகளை அடுக்கினான். அருகிலிருந்த முதியவர், ராஜசிம்மா, பொறுமையாக இரு என்று அவனை தடுத்துவிட்டு ராணியிடம் திரும்பினார். என்ன சொல்கிறாய் ராணி? நீ சொல்வதெல்லாம் உண்மைதானா? அந்த சக்தியை அவன் பயன்படுத்த முடியும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவனுக்கே ஒரு ஆன்மீக ஆத்ம சக்தி பலம் இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்று கூறிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தார். சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்போது நீ பயன்படுத்தும் இந்த சக்தியை அவன்தான் கற்றுக் கொடுத்தானா? ராணி ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள். நீங்கள் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான். அவன் கண் விழித்தவுடனே உங்கள் ஊர் மக்களை காப்பாற்றும் போது நீங்களே அதை புரிந்து கொள்வீர்கள். இவ்வளவு இளம் வயதில் இப்படிப்பட்ட ஒரு சக்திசாலியை இதற்கு முன் எங்காவது பார்த்தீர்களா? மருத்துவத்திலும் சரி, சக்தி நுட்பங்களிலும் சரி, அவன் நிகரற்றவன். அவன் வெறும் பயிற்சி போட்டியிலேயே எங்கள் பள்ளியின் சிறந்த ஆசிரியர்கள் 3 தோற்கடித்து மாய மந்திர கலைகளில் இணைந்தான். உண்மையை சொல்லப்போனால் அவன் எங்கள் பள்ளியில் சேர்ந்து ஒரு நாள் கூட பயிற்சி செய்யவில்லை. அன்றே வரப்போகும் ஆபத்தை உணர்ந்து விராட நகரத்தை காப்பாற்ற பனி பிரதேசத்தை நோக்கி பயணிக்க முடிவெடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு மாணவன் இன்று இங்கு மருத்துவராக இருக்கிறான் என்றால் அவனது ஆற்றலை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இதை கேட்ட முதியவரின் கண்களில் ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்தது. அப்படியென்றால் அந்த இளைஞன் நிச்சயமாக என் மகளையும் காப்பாற்றி விடுவார். நீண்ட நாட்களாக மரண விளிம்பில் போராடிக் கொண்டிருக்கும் என் மகளுக்கு அவரே விடிவெள்ளி. சரி ராணி, உனக்கு எதற்காக அந்த ஆன்மீக ஆத்ம படிகம் தேவைப்படுகிறது? எவ்வளவு தேவை? அதை வைத்து என்ன செய்ய போகிறாய்? என்னிடம் சொல். உனக்கு வேண்டியதை நான் ஏற்பாடு செய்கிறேன். உடனே ராஜசிம்மன் பதற்றத்துடன் குறுக்கிட்டான். அப்பா, எதற்காக அந்த படிகத்தை கொடுக்கிறீர்கள்? மருத்துவர் நம் மக்களை காப்பாற்ற வந்திருந்தாலும் இன்னும் சில தினங்களில் அவர் விழித்து விடுவார். ஆனால் அந்த படிகத்தை இவர்களிடம் கொடுத்துவிட்டால் தம்பி வரும்போது நாம் என்ன செய்வது? அது அவனது உயிர்காக்கும் படிகம் அல்லவா? மீண்டும் அவனுக்கு தேவைப்பட்டால் நாம் எங்கே போவோம்? முதியவர் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு சொன்னார். ராஜசிம்மா, இப்போது உனது தம்பியை பற்றி யோசிக்கும் நேரமில்லை. உனது தங்கை ஏற்கனவே பலவீனமாக இருக்கிறாள். அவளை சுற்றி இருள் சக்திகள் சூழ்ந்து விட்டன. நாம் அவளை காக்க வேண்டும். சுமத்திரை வேறு நெருக்கடியாக நிற்பார். நம் மகளை இழந்துவிட்டு நாம் வாழ்வதை விட இந்த சக்தியை கொண்டு இவரை உயிர்ப்பிக்கால் அவர் நமது நகர மக்களையும் என் பிள்ளையையும் நிச்சயம் காப்பாற்றுவார். அந்த வார்த்தைகளில் இருந்த நியாயம் ராஜசிம்மனை சிந்திக்க வைத்தது. வேறு வழியில்லை என்பதை உணர்ந்தவன், சரியப்பா, நீங்கள் சொல்வது போலவே செய்யலாம். இப்போதே எனது பட்டறையை திறந்து அந்த படிகங்களை எடுத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகரத் தொடங்கினான்.